ரிஷபம் எதெல்லாம் முதல்ல தைரியமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கட்டும், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் எது வேணா இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். இது வந்து ஏழரை சனி கிடையாது உங்களுக்கு. லாபஸ்தானம். இவர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்கு வந்து முதல்ல லாபம் குடுக்கணும். அதுக்கேத்த வேலை, அதுக்கேத்த வருமானம். வருமானம், வேலை, வாழ்க்கை. திருப்புமுனை. வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், வாகனம் வாங்கணும், வசதியா வாழணும், நல்லா படிக்கணும், வெளிநாடு போணும், வெளிநாடுல போய் சக்சஸ் பண்ணணும். புதுசா ஒரு ஃபீல்ட்ல நான் தொடப் போறேன். எனக்கு வெற்றி வேணும். அந்த வெற்றிய குடுக்குறதுக்கு வழி. இதுவரைக்கும் உதவியே செய்யாதவங்கலாம் கேட்டா உதவி பண்ணுவாங்க. கேட்ட இடத்துல ஹெல்ப் கிடைக்கும். லோன் வேணுமா? லோன் கிடைக்கும். பொருளாதார சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்கும். பெரிய லெவல்ல ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்றதுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு. உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்றதுக்கு ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம். பெருசா போறேன். நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ரொம்ப வைடா திங்க் பண்றேன். கொஞ்சம் மேசிவா இறங்கலான்னு பார்க்குறேன் நானு. கொஞ்சம் பெருசா நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ண போறேன். அந்த மாரி முயற்சிக்கு அதுக்கு சனி உறுதுணையா இருப்பார். பெரும்பாலும் ரிஷபத்தில பிறக்கிறவங்க நல்ல வியாபாரிகளா இருக்காங்க. நெறைய பேர் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ வந்து சேல் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சனி இந்த முறை நல்ல ஒரு டிரான்சிட் எடுக்கிறதுனால, டெஃபினட்டா நீங்க வந்து இந்த முறை சரியா பிளான் பண்ணீங்கன்னா, சரியா திட்டமிட்டீங்கன்னா, வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபத்த பொறுத்தவரைக்கும், ஒரு நல்ல ஆபரண சேர்க்கை, அதே மாரி ஒரு புகழ். இதுவரைக்கும் ஒரு லைம்லைட்ல வரல. நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க. என்னென்ன விஷயமோ நீங்க பார்த்துட்டீங்க. என்னென்ன விஷயமோ நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க. பட் ஒண்ணுமே கிளிக் ஆகல. அப்படியே அத ட்ரை பண்ணேன், இத ட்ரை பண்ணேன், அப்படி ட்ரை பண்ணேன், இப்படி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு நத்திங் வொர்க்ட் அவுட் அப்படின்ற மாரி திங்க் பண்ணீங்கன்னா, இந்த முறை அது ரொம்ப ஒரு பாசிட்டிவா, ஒரு ஒரு அட்ராக்டிவா, ஒரு ஒரு மாரி லக்கி சான்ஸ் மாரி உங்ககிட்ட வந்து அழகா வந்துரும். அந்த மாரி ஒரு நல்ல பலன் காத்துட்டு இருக்கு. ஸோ ரிஷபம் லாபஸ்தானத்தில சனி சும்மா ஒரு 2 மாசம், 3 மாசம் அப்படிலாம் இருக்க போறதில்ல. 2025 மார்ச்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, 2027 ஜூன் வரைக்கும் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 1/4 வருஷம் இருப்பார். இந்த 2 1/4 வருஷம் வந்து நல்ல கிராஃப்ல நல்ல டைம் இருக்கு. அதனால உங்க முயற்சி சரியா இருந்ததுன்னா, சக்சஸ் ஷூரா வந்துரும். அத கிளியரா நீங்க புரிஞ்சுக்கங்க. இதில குறிப்பு என்னன்னா, அதே சனி அங்க ராகுவோட ஒரு 1 மந்த் மட்டும் தான் இருப்போம். அப்புறம் அந்த ராகு ஸ்வாப் பண்ணிக்கும். மீன்ஸ் ட்ரான்சிட் ஆயிடும். ஸோ, இப்போ சனி வந்து 11த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த முயற்சிகள்லாம் வெற்றி நெறைய குடுக்கும். திருமண விஷயத்துக்குலாம் இப்ப சனி உடனே நெறைய பேர் கேட்பாங்க. திருமண விஷயத்துக்குலாம் அந்த சனி அவர் அந்த மாரி பிளானட்டே கிடையாது. அவர் தட வேணா பண்ணுவாரே தவிர, குடுக்குறதுக்குலாம் அவர் வந்து கிரகம் கிடையாது. பட் 11த் ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவா என்னன்னா, லாபஸ்தானம் அப்படின்னா, சிலருக்கு மறுமணம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, திடீர் ஒரு வாய்ப்புகள அது உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சூழ்நிலை அமைச்சு குடுக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஹெல்த் வைஸ் சனி எந்த ட்ரபிளும் குடுக்குற மாரி இல்ல. 11ஆம் இடம்ன்றதுனால ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணும். வாகன அதிர்ஷ்டங்கள்லாம் குடுக்கும். ஸோ ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு இந்த சனி பெயர்ச்சி ஒரு அதிர்ஷ்டத்த ஒருத்தருக்கு குடுக்க போதுன்னா, அது ரிஷபத்துக்கு தான். ஸோ ரிஷபத்துக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க.